ஃப்ரைடே மார்னிங் காலையில் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நேற்றே பிளான் பண்ணியாச்சு, வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகலான்னு. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய 2 ஸ்பெஷலான கோயில் வந்து ஒன்று வந்து வழிவிடு முருகன் கோயில், இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறம் சிவன் கோயில், 2 கோயிலுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். கோயிலுக்கு வந்து பசங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வரல, ஏன்னா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப நேரம் ஆகும். இது எல்லாமே கோயில் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்கிறதுனால நாங்கள் நடந்தே போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி நானே என் தங்கச்சி மட்டும் காலையில் முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே தம்பி பற்றை இருக்குது, அதனால் அங்கேயும் வந்து போயிட்டு வர்ற வழியில் கொஞ்சம் அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் எல்லாமே பக்கம் தான், அதனால் அங்கே வாங்கிட்டு வந்துட்டு லஞ்செல்லாம் சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஈவினிங் போல் வந்து சக்கரவள்ளி கிழங்கு நிலக்கடலையும் வந்து ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு வந்து போயிடலான்னு சொல்லி ஒரு 5 மணிக்கு வந்து நாங்கள் கிளம்புனோம். அதுக்குமே பார்த்தீங்கன்னா பசங்களை கூட்டிகிட்டு வரல, நாங்கள் மட்டும் தான் வந்திருந்தோம். ஏன்னா நடக்கிறதுனாலே பசங்க இப்போ ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்குது, அதனால் நம்ம வந்து டக்கு டக்குன்னு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் நடந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஜவுளி கடைக்கு வந்து போயிருந்தோம். என் தங்கச்சிக்கு வந்து வெட்டிங் டே வர்றதுனால ட்ரெஸ் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தனால கடைக்கு வந்திருந்தோம். இது எங்கள் ஊரில் உள்ள ஆனந்தம் கடை.